இது வந்து பார்த்தீங்கன்னா 5 ஸ்டேஜ் ட்ரீட்மெண்ட் டேங்காக இருந்தாலும் சரி, பிளாஸ்டிக் டேங்காக இருந்தாலும் சரி, லைஃப் வந்து உங்களுக்கு கம்மி. எஃப்ஆர்பி டேங்க் நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு லைஃப் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50 இயர்ஸ் வரைக்கும் வந்து லைஃப் வரும் உங்களுக்கு. டேங்க்குள்ளே வந்து பாக்டீரியா ஆட் பண்ணுறோம், இன்னக்குளம் அப்படின்ற ஒரு பாக்டீரியா ஆட் பண்ணுறோம். நார்மலாக வந்து எஃப்ஆர்பி வந்து பார்த்தீங்கன்னா எர்த்தோட ப்ரெஷரை தாங்குற கெப்பாசிட்டி வந்து எஃப்ஆர்பிக்கு இருக்குது. இப்போ 600 ஸ்கொயர் ஃபீட்டில் வீடு கட்டுறவங்கலாம் இந்த மாதிரி ஒரு மெத்தடுக்கு போகிறது வந்து பெட்டராக இருக்கும். 20,000 லிட்டர் கெப்பாசிட்டி இருக்கக்கூடிய ஒரு பெரிய பயோ செப்டி டேங்க் வந்து எல்என்டியில் இன்ஸ்டால் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதுதான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். பாரத் பயோ டேங்க் அப்படிங்கிறவங்க தான் இதை ஃபிட் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஆல்ரெடி இவங்களோட ஒரு ரெசிடென்சியல் பில்டிங்கில் பண்ணக்கூடிய ப்ராஜெக்ட்டை நம்ம கவர் பண்ணியிருந்தோம். கிட்டத்தட்ட 20,000 லிட்டர் கெப்பாசிட்டி இருக்க இந்த பயோ செப்டி டேங்க் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க எஃப்ஆர்பி அப்படிங்கிற அந்த மெட்டீரியல் மூலமாக செய்கிறாங்க. ஸோ இவங்க இந்த மாதிரி நிறைய பயோ செப்டி டேங்க்ஸை வந்துட்டு ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ உங்கள் வீட்டுக்கு பயோ செப்டி டேங்க் போடலாங்கிற ஒரு ஐடியாவில் இருக்கிறவங்களா இருக்கலாம். பயோ செப்டி டேங்கோட ப்ராசஸ் எப்படி இருக்குது, அதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற எல்லா விளக்கமுமே இந்த வீடியோவில் முழுவதுமாக இருக்க போகுது. ஸோ எல்என்டியில் ஒர்க் பண்ணுற லேபரோட டாய்லெட்டுக்கு யூஸ் பண்ணக்கூடிய இந்த பயோ செப்டி டேங்க் தான் இவங்க ஃபிட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ இந்த வீடியோவில் இதை பற்றி தான் முழுசாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ முழுவதுமாக பாருங்கள். நீங்கள் பார்த்துட்டு இருக்குது சிவில் இன்ஜினியரிங் சிம்பிள் தமிழ். நான் அகிலன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாரத் பயோ டேங்கோட நிறுவனர் தேவா சார் நம்ம கூட இருக்காங்க. சார் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க சார். வணக்கம், என்னோட பேர் வந்து தேவா. என்னோட கம்பெனி பேர் வந்து பாரத் பயோ டேங்க். சென்னை அம்ஜிக்கரை நெல்சன் மாணிக்கம் ரோட்டில் எங்கள் கம்பெனி இருக்குது. நியர்பை ஷோபன் பாபு ஸ்டாச்சு அண்ட் பாட்டா ஷோரூம் மேலே எங்கள் கம்பெனி இருக்குது. வணக்கம் சார். ஹலோ சார். சார் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்என்டியோட ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கீங்க. ஸோ இது வந்து கிட்டத்தட்ட 20,000 லிட்டர் கெப்பாசிட்டி இருக்கக்கூடிய ஒரு பயோ செப்டி டேங்க் யூஸ் பண்ணியிருக்கீங்க. ஸோ இந்த ப்ராஜெக்ட் பற்றி சொல்லுங்கள் சார். எல்என்டியில் இது வந்து நாங்கள் போடுறது ஒரு 11வது டேங்க்கு. ஃபஸ்ட்டு டேங்க் வந்து பார்த்திங்கன்னா 45,000 லிட்டர் டேங்க்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி அப்புறம் ஒரு 10,000 லிட்டர், 8,000 லிட்டர், 20,000 லிட்டர் அப்படின்னு சொல்லி ஒரு 11வது டேங்க் இன்ஸ்டால் பண்ணுறோம். இந்த டேங்க் வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் விட்டு அவுட்டரில் நம்ம தாமரப்பாக்கம் அப்படின்ற ஒரு ஏரியாவில் இந்த டேங்க் இன்ஸ்டால் பண்ணுறோம். நிறைய ரெசிடென்சியல் பில்டிங்லாம் கேட்டுட்டு இருப்பாங்க பயோசெப் டேங்க் வந்து ஃபிட் பண்ணுறதை பற்றி. ஸோ அந்த பயோசெப் டேங்க்னா என்ன அப்படிங்கிற ஒரு பேசிக்கான ஒரு இன்ஃபர்மேஷன் மட்டும் சொல்லுங்கள். அதாவது பயோசெப்டிக் டேங்க் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா கன்வென்ஷனல் மெத்தடில் வந்து இப்போது நார்மலாக எல்லாருமே செப்டிக் டேங்க் கட்டுறாங்க. அந்த கன்வென்ஷனல் மெத்தடில் வர டேங்க் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா லைஃப் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரொம்ப நாள் இருக்கிறது இல்லை. அது மட்டும் இல்லாமல் தண்ணி வந்து பூமி வழியாக ஊறி வந்து போருக்கு போகுது அப்படின்ற ஒரு கம்ப்ளைண்ட்ஸ்லாம் நிறைய வருது. அந்த மாதிரி ஒரு இதெல்லாம் வந்து தவிர்க்கணும் அப்படின்னா பயோசெப்டிக் டேங்க்கு போனீங்கன்னா நீங்கள் அந்த இதெல்லாம் தவிர்த்துடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா 5 ஸ்டேஜ் ட்ரீட்மெண்ட் டேங்க்கு. நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிமெண்ட் டேங்காக இருந்தாலும் சரி, பிளாஸ்டிக் டேங்காக இருந்தாலும் சரி, லைஃப் வந்து உங்களுக்கு கம்மி. எஃப்ஆர்பி டேங்க்கு நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு லைஃப் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 50 இயர்ஸ் வரைக்கும் வந்து லைஃப் வரும் உங்களுக்கு. அதே மாதிரி இந்த டேங்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இங்கே ஒரு இந்த சைட்டில் இவங்க யூஸ் பண்ணுறாங்க எல்என்டி, நாளைக்கு வந்து இங்கேருந்து இன்னொரு சைட்டுக்கு போகிறாங்க அப்படின்னும் போது இந்த டேங்க் ஷிஃப்ட் பண்ணி எடுத்துகிட்டு போயிடலாம். இப்போ நார்மலாக வந்து கன்வென்ஷனல் மெத்தட் டேங்க் எல்லாம் போட்டிங்கன்னா வந்து அந்த டேங்கை எடுத்துகிட்டு போக முடியாது. இந்த டேங்க்கில் வந்து அந்த ஃபெசிலிட்டி இருக்குது. இப்போ எல்என்டியே எடுத்துக்கோங்களேன், இவங்க வந்து டெம்பரரியாக ஒரு 3 இயர்ஸ் to 4 இயர்ஸ் தான் இந்த இடத்துல இருப்பாங்க. இந்த 4 இயர்ஸ் கழிச்சு இன்னொரு சைட் எங்கள் பெரிய ப்ராஜெக்ட் ஏதாவது எடுத்தாங்கன்னா அந்த ப்ராஜெக்ட்டுக்கு போவாங்க. அந்த ப்ராஜெக்ட்டுக்கு போகும்போது உள்ளே இருக்கிற தண்ணியை வந்து உள்ளே பம்ப் பண்ணி எடுத்து வெளியில் அனுப்பிச்சிட்டு லாரி வச்சு பம்ப் பண்ணி எடுத்துகிட்டு இந்த டேங்கை அப்படியே வேலை தூக்கி கண்டெய்னர்லையோ இல்லை லாரிலையோ வச்சு கொண்டு போய் அந்த சைட்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அவங்களுக்கு காஸ்ட் கம்மி ஆகிடுது இல்லையா. கமர்ஷியல் பர்பஸ்க்கு வந்துட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்கிறீங்க. கமர்ஷியல் பர்பஸ்க்கும் ரொம்ப யூஸ், டொமஸ்டிக் பர்பஸ்க்கும் ரொம்ப யூஸ். டொமஸ்டிக் பர்பஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சின்ன டேங்காக இருக்கும். அதாவது ஒரு 4 பேர் உள்ள வீட்டுக்கு வந்து ஒரு 1000 லிட்டர் டேங்க் போடலாம். இப்போ ஒரு 6 பேர் இருக்கிறாங்க அப்படின்னா 1200 லிட்டர், 8 பேர் அப்படின்னா உங்களுக்கு வந்து 1500. இந்த மாதிரி டேங்க் வந்து சைஸஸ் டிஃபர் ஆகி போயிட்டே இருக்கும். காஸ்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிஃபர் ஆகிட்டே போயிட்டுருக்கும். பேசிக்காக வந்து பார்த்திங்கன்னா 5 ஸ்டேஜ் ட்ரீட்மெண்ட் டேங்க்கு. அதாவது ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் கம்பார்ட்மெண்ட்டில் பாலிகிராஸ் லினின் மேட் இருக்கும், அப்புறம் பயோமீடியா இருக்கும், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா செட்டில்மெண்ட் டேங்க் இருக்கும். இதில் வந்து ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக இந்த வாட்டர் வந்து உங்களுக்கு ஃப்ளோ ஆகி ஒரு டேங்க்குக்கும் மாறி மாறி போகும். இதில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த டேங்க்குள்ளே வந்து பாக்டீரியா ஆட் பண்ணுறோம், இன்னக்குளம் அப்படின்ற ஒரு பாக்டீரியா ஆட் பண்ணுறோம். அந்த பாக்டீரியா வந்து உள்ளே இருக்கிற ஸ்லட்ஜ் எல்லாம் ஃபுட்டாக டைஜஸ்ட் பண்ணி அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வாட்டரை வந்து ஒரு 98% வந்து உங்களுக்கு நார்மல் வாட்டராகவும் ட்ரீட்டட் வாட்டராகவும் ஸ்மெல் இல்லாத ஒரு வாட்டராகவும் கொடுக்கும். அது வந்து லேண்ட் வாட்டர் பொல்யூட் ஆகாத ஒரு நல்ல வாட்டராக போய் பூமிக்கு போய் சேரும். ஓகேங்க சார். இப்போ சென்னையிலே வந்து பார்த்திங்கன்னா நிறைய வீடுகளில் வந்து இந்த ட்ரைனேஜ் சிஸ்டம் வந்து கனெக்ட் பண்ண முடியல. ஏன்னா அவுட்டர் ரிங் ஏரியாலாம் கண்டிப்பாக அதை பண்ண முடியாது. அதே மாதிரி நிறைய வில்லேஜஸாக இருக்கட்டும், தமிழ்நாட்டில் நிறைய இடங்கள்ல அந்த மாதிரி ட்ரைனேஜ் சிஸ்டமே இல்லாத ஊர்கள்லாம் இருக்குது. ஸோ அந்த மாதிரி இடங்களில்
இப்போ இந்த மாதிரியான செப்டி டேங்க் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இதோட மெயின்டெனன்ஸ் எப்படி இருக்கும்? இந்த தண்ணியை வெளியே எடுக்கிறது இந்த மாதிரி மெயின்டெனன்ஸ்லாம் ஒன்றும் தேவையில்லை சார். நாங்கள் கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணோம். என்ன ஃபாலோ பண்ணோம்? வாட்டர், அதாவது டேங்க் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா அந்த டேங்க்குள்ளே வந்து அன்னெசரியான விஷயங்கள் உள்ளே போகக்கூடாது. நாப்கினோ, ஷாம்பு கவரோ, சோப் வாட்டரோ இதெல்லாம் வந்து உள்ளே போகக்கூடாது. ஸோ அதாவது க்ளீனிங் பர்பஸ் அப்படின்னும் போது நார்மலாக வந்து டேங்க்கை வந்து கண்டிப்பாக நீங்கள் டேங்க்கை க்ளீன் பண்ண போகிறதில்ல. நீங்கள் கழுவு போகிறது உங்களோட கிளாஸட்டை தான் க்ளீன் பண்ணுவீங்க. அந்த கிளாஸட்டை க்ளீன் பண்ணுறதுக்கு நார்மலாக கடையில் விற்கிற அந்த ஹார்பிக், டோமேக்ஸ் இந்த மாதிரி ஒரு கெமிக்கல் போட்டு நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. 100% அதாவது சல்ஃபரிக் ஆசிட் சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஆசிட்லாம் போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு ப்ராப்ளம் வரும். நார்மல் ஆசிட் போட்டால் ப்ராப்ளமே வராது. ஓகேங்க சார். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இந்த இன்ஸ்டலேஷன் ப்ராசஸ் எப்படி இருக்கும்? ஒரு வீடு வந்து கட்டி முடிச்சுட்டாங்க, இல்லைனா வீடு கட்டி ஒரு கார் பார்க்கிங்கோ இல்லை ரொம்ப கம்மியான இடம் தான் இருக்கு. ஸோ வீடு கட்டினதுக்கு அப்புறமா இன்ஸ்டால் பண்ணலாமா இல்லை கட்டும் போது இன்ஸ்டால் பண்ணலாமா? அதாவது ஒரு சின்ன ஃப்ளாட் ஒரு 600 ஸ்கொயர் ஃபீட்டில் ஒருத்தர் வீடு கட்டுறாருன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது 600 ஸ்கொயர் ஃபீட்டில் வீடு கட்டுறவங்கலாம் இந்த மாதிரி ஒரு மெத்தடுக்கு போகிறது வந்து பெட்டராக இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்ன மாதிரி படிக்கட்டு கீழே போது படிக்கட்டு கீழே ஒரு 6 அடிக்கு 4 அடி தான் கேப் இருக்கும். அந்த படிக்கட்டு கீழே வைக்கணும் அப்படின்னா நீங்கள் அந்த லேண்டிங் போடுறதுக்கு முன்னாடியே வச்சிடணும். ஓகே, இப்போ நீங்கள் வீட்டுக்கு வெளியில் வைக்க போகிறீங்கன்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா சைடில் ஒரு 3 அடி கேப் இருந்ததுன்னா எங்கே வேணாலும் வச்சுக்கலாம். அது வந்து நீங்கள் வீடு கிரக பிரவேசம் பண்ணி வீட்டுக்கு கொடுத்துணும் போகிற அன்றைக்கி ஒரே நாளில் கூட இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருவோம். ஓகே, அப்போ சீக்கிரம் முடிச்சிடலாம். நீங்கள் ஒன் டேயில் பண்ணி கொடுத்துடலாம். நிறைய பேர் வந்து வீட்டுக்குள்ளே வந்து போர் போட்டிருப்பாங்க, அதே மாதிரி சம்பு கட்டியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி கட்டும்போது சம்டைம்ஸ் லீக் ஆகிறதுக்குலாம் வாய்ப்பு இருக்குது. போரு பக்கத்தில் இருக்குது, பக்கத்தில் கன்வென்ஷனல் மெத்தட் போடுறதெல்லாம் வந்து ஒரு சரி வராத ஒரு விஷயம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா போரில் வந்து தண்ணி இருக்கும், அந்த உள்ள பைப் போட்டு தான் வந்து சக் பண்ணி எடுப்பாங்க. தண்ணி சக் பண்ணும்போது சைட்லேருந்து தான் அந்த போருக்குள்ளேயே தண்ணி வரும். இந்த கன்வென்ஷனல் மெத்தடில் நீங்கள் போடும்போது இன்கேஸ் அந்த டேங்க்கில் ஏதோ ஒரு சின்ன ஹோல்ஸ் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கன்வென்ஷனல் மெத்தட் வழியாக அந்த ஹோல்ஸ் வழியாக தண்ணி சக் பண்ணும்போது இந்த போர் வாட்டரில் வந்து கலந்து உங்கள் வாட்டரே வந்து ஸ்பாயில் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி வீட்டுக்குள்ளே ரொம்ப கம்மியான ஸ்கொயர் ஃபீட்டில் போர் போட்டிருக்காங்க அப்படின்னா அவங்கெல்லாம் வந்து பெட்டர் கோ டு த எஃப்ஆர்பி டேங்க். கொஞ்ச நாளுக்கு அப்புறமா வந்துட்டு அரிப்பு ஏற்படுறது, சுற்றி இருக்க மணல்னாலையோ இல்லை மழை பெஞ்சதுன்னா குறிப்பிட்ட ஏதாவது ப்ராப்ளம் வருது, அந்த மாதிரி விஷயங்கள் ஏதாவது இந்த எஃப்ஆர்பி இல்லை. எஃப்ஆர்பியில் அந்த மாதிரிலாம் வந்து நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஃப்ஆர்பியோட லைஃப் வந்து நாங்களே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50 இயர்ஸ் வரைக்கும் சொல்கிறோம். பிகாஸ் நார்மலாக வந்து எஃப்ஆர்பி வந்து பார்த்தீங்கன்னா எர்த்தோட ப்ரெஷரை தாங்குற கெப்பாசிட்டி வந்து எஃப்ஆர்பிக்கு இருக்குது. இப்போ நார்மலாக ஒரு பிளாஸ்டிக் டேங்க் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நார்மல் பிளாஸ்டிக் டேங்க் பண்ணும்போது நீங்கள் நிறைய பிளாஸ்டிக் பக்கெட் பார்த்தீங்கன்னா கூட ஒரு வெயிலே வச்சுருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, தூளாகி உடஞ்சி விழுந்துடும். பட் இந்த எஃப்ஆர்பி வெயிலில் வச்சிங்கனாலும் சரி, எதில் வச்சிங்கனாலும் சரி உடையாது. அதோட லைஃப் வந்து அது கிளியராக மெயின்டைன் ஆகிட்டு இருக்கும். அந்த எர்த்து ப்ரெஷரை வந்து நல்லா க்ளீனாக தாங்கிக்கும். அந்த பவர் வந்து அந்த எஃப்ஆர்பிக்கு இருக்குது. ஓகேங்க சார். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் வாஷ் பேசனில் யூஸ் பண்ணுற வாட்டராக இருக்கட்டும், யூட்டிலிட்டிக்கு யூஸ் பண்ணுற வாட்டராக இருக்கட்டும், ஸோ இதெல்லாம் வந்துட்டு செப்டி டேங்கில் விடலாமா, பயோ செப்டி டேங்கில் விடலாமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கும். ஸோ பயோ செப்டிக் டேங்க் அப்படின்னாவே வந்து பார்த்தீங்கன்னா இது கம்பல்சரி, அதாவது இது வந்து ஒன்லி டிசைன்டு ஃபார் டாய்லெட் வாட்டர் மட்டும்தான். எனக்கு நிறைய ஃபோன்ஸே வரும். ஃபோன்ஸ் எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா, சார் குளிக்கிற தண்ணி விடலாமா, சார் கிச்சன் வாட்டர் யூஸ் பண்ணலாமா அப்படின்னு. குளிக்கிற தண்ணி 100% விடக்கூடாது, அதே மாதிரி கிச்சன் வாட்டரும் விடக்கூடாது. ஏன் இது ரெண்டுத்தையும் நாங்கள் விடக்கூடாதுன்னு சொல்கிறோன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. கிச்சன் வாட்டரில் வெசல்ஸ் வாஷ் பண்ணும்போது அதில் இருக்கிற அந்த ஆயில் சப்ஸ்டன்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா எங்களோட டேங்க்குள்ளே போச்சு அப்படின்னா அந்த டேங்க்குள்ளே இருக்கிற அந்த பாலிகிராஸ் மேட்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா டம்ப் பண்ணிடும், அடைச்சிருச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த பாக்டீரியா அதில் தான் வளரும். அது வளர்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறைய கம்மியாகிடும். இதே மாதிரி பாத்ரூம் வாட்டர் குளிக்கிற தண்ணியில் என்ன ப்ராப்ளம்னு பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே வர அந்த நுரை சோப்போட நுரை வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக நம்ம குளிச்சோன்னாவே ஒரு உப்பு தண்ணியில் குளிச்சிங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த கல்லியாண்டை பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு நுரை படியும், ஒரு ஏடு மாதிரி படியும். இது வந்து பார்த்திங்கன்னா உள்ளே போய் சோப் வாட்டர் அதே மாதிரி ஏடு மாதிரி படியும். இந்த ரெண்டுத்தையும் அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் இதை வந்து நம்ம வந்து கொடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறது. மெயினாக வந்து வீடு கட்டுறவங்க எல்லாருமே வந்து புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, ஒரு வீடு கட்டினீங்கன்னா தண்ணியை 3ஆக பிரிங்க. அதாவது 3 பக்கமும் கிச்சன் வாட்டர் வந்து தனியாக ஒரு சோக் பிட்டு போட்டு விடுங்க, அதே மாதிரி குளிக்கிற தண்ணியை வந்து தனியாக சோக் பிட்டு போட்டு விடுங்க, டாய்லெட் வாட்டரை இந்த மாதிரி வந்து கன்வென்ஷனல் மெத்தட் இதில் பயோசெப்டிக் டேங்க் மெத்தடில் விட்டுருங்க. டைல்யூட் ஆகி 4 பக்கமும் போகும்போது உங்களுக்கு 4 இடத்துல பூமியில் ஊறும். சின்ன வீடு கட்டுறோன்னும் போது நம்ம ஒரு 600 ஸ்கொயர் ஃபீட்டு தான் இடம் வாங்கி கட்டுறோன்னும் போது அதுக்கேற்ற மாதிரி அந்த இடத்துல அந்த வசதி இருக்கா, இல்லை நம்ம வந்து அட்லீஸ்ட் ஒரு டாய்லெட் வாட்டர் சோக் விட்டு ரோட்லேயாவது வந்து ஒன்று கனெக்ட் பண்ணி கொடுக்கணும், இல்லை இந்த கிச்சன் வாட்டரை வந்து பின்னாடி வீட்டு பின்னாடி ஒரு 2 அடி கேப் விட்டாவது கட்டணும். காம்பவுண்ட் டு காம்பவுண்ட் அப்படியே அது ஸ்கொயராக கட்டிடுறாங்க, வீட்டுக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் உள்ளவே விட்டுக்கிறாங்க. அப்போ நாளைக்கு வழி தானே செய்யும். அது நீங்கள் பிளானாக வந்து ஒரு இன்ஜினியரை கன்சல்ட் பண்ணி எப்படி இந்த பண்ணணும் அப்படின்னு ஐடியா கேட்டு
அவங்கக்கிட்ட கேட்ட மாதிரி தண்ணியை 3ஆக பிரித்து விட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லாம் யூஸாக இருக்கும். இன்ஸ்டலேஷன் வந்துட்டு ப்ராசஸ் எப்படி இருக்க போகுது சார்? இன்ஸ்டலேஷன் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஒன்றும் பெருசாலாம் ஒன்றும் கிடையாது. தமிழ்நாடு ஃபுல்லாக சொல்கிறேன், இந்தியா ஃபுல்லாக கூட சப்ளை பண்ணலாம். மொத்தம் 3 பைப்பு தான் சார் அதில் இருக்கும். மொத்தம் 3 ஹோல்ஸ் இருக்கும். 3 ஹோல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்லெட்டு, ஒரு அவுட்லெட்டு, ஒரு ஏர் வெண்ட்டு, நடுவில் வந்து ஒரு மேன் ஹோல் இருக்கும். இது 4 ஹோல்ஸ் தான் இருக்கும். இன்லெட்டில் டாய்லெட் பைப்பை எடுத்துகிட்டு வந்து கனெக்ட் பண்ண போகிறோம். அதாவது இன்லெட்டில் டாய்லெட்லேருந்து வர பைப்லேருந்து வரும்போது ஒரு சேம்பர் கட்டணும், சேம்பர்லேருந்து இன்லெட்டில் கனெக்ட் பண்ணணும். ஓகே. இந்த வாட்டர் வந்து அவுட்லெட் வழியாக போயிடும். அவுட்லெட்டில் வந்து பார்த்திங்கன்னா எங்கே நீங்கள் விடணும் அந்த தண்ணியை, ஒரு சோக் பிட்டு போட்டு விடணுன்னா அந்த சோக் பிட்டில் எடுத்துகிட்டு போய் கனெக்ட் பண்ணிடணும் சார். அதுக்கப்புறம் ஏர் வெண்ட்டை வந்து வேணும்னா யூஸ் பண்ணுங்கள், வேணான்னா டம்மி போட்டு க்ளோஸ் பண்ணிவிடுங்க. 10 பேர் அப்படின்னா டேங்க்கு 10 பேர் யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அது பாட்டுன்னு அதோட வேலையை செய்யும். 10 பேர் டேங்க் கெப்பாசிட்டி வாங்கி ஒரு 20-25 பேர் யூஸ் பண்ணிங்கன்னா அது வந்து உங்களுக்கு சரியாக வராது. இந்த பயோ செப்டிக் டேங்கோட காஸ்ட் எப்படி வருதுங்க சார்? சார் காஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1000 லிட்டர் டேங்க்கு, 1000 லிட்டர் டேங்க் அப்படின்னும் போது ஒரு 57,000 ருபீஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். இது வந்து 4 பேருக்குங்களா? 4 பேருக்கு. ஓகே ஓகே. இப்போ 1200 அப்படின்னும் போது 65, 1500 அப்படின்னும் போது 75, 85 அது மாதிரி போயிட்டே இருக்கும் டேங்க்கு. ஏன்னா பிகாஸ் டேங்கோட கெப்பாசிட்டி மாற ரேட்டும் மாறும். பிளாஸ்டிக்ன்றது ஒரு ரேட்டு தனியாக இருக்கும். ஓகே. பயோசெப்டிக் டேங்க் எஃப்ஆர்பின்றது ரேட்டு தனியாக இருக்கும். சிமெண்ட் டேங்க்ன்றது ரேட் தனியாக இருக்கும். ஒரு ப்ராடக்ட் அவங்கவுங்களோட குவாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி, தரத்துக்கு ஏற்ற மாதிரி விலையை நிர்ணயம் பண்ணி விற்றுட்ருக்காங்க. ஓகே. டிரான்ஸ்போர்ட்டேஷனை பொறுத்த வரைக்கும் இப்போ உதாரணத்துக்கு நாங்கள் சென்னையில் தான் கம்பெனி வச்சுருக்கோம். ஃபேக்ட்ரி வந்து பார்த்திங்கன்னா வெளியில் தாம்பரம் சைடில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அங்கேருந்து நம்ம வந்து ஷிப்மெண்ட்டை அனுப்பும்போது அதுக்கு உண்டான அந்த எக்ஸ்பென்ஸ் வந்து கஸ்டமர் தான் பே பண்ணுறாங்க. ஓகே. அது வந்து இண்டிவிஜுவலாக ஒரு சில கஸ்டமர் எனக்கு எமர்ஜென்சி திருச்சிக்கு அனுப்புங்க அப்படின்னாங்கன்னா ஒரு 7500 8,000 சார்ஜ் ஆகுது டிரான்ஸ்போர்ட்டேஷன். அதே அவங்க வந்து ஒரு டைம் கொடுத்து ஒரு 1 வீக்கோ இல்லை ஒரு 15 டேஸோ கொடுத்து அந்த டேங்க் எடுக்கிறாங்கன்னா நாங்கள் ஷேரில் போட்டு அனுப்புவோம். சில பேர் தான் அர்ஜென்ட்டு படுவாங்க, சார் இன்றைக்கி ஆர்டர் கொடுத்து நாளைக்கே எனக்கு டேங்க் வேணும், நாளைக்கே கொடுத்துருங்க சார்னு. அப்போ அதுக்கு அவங்க பே பண்ணால் தான் நம்ம இங்கேருந்து அனுப்ப முடியும். பிகாஸ் இங்கேருந்து திருச்சிக்கு போகிறதுக்குள்ளே 8 டோல் பூத்தோ 10 டோல் பூத்தோ இருக்குது. அதுக்கெல்லாம் டிரைவர் பே பண்ணி ஆகணும். வழியில் வந்து நிறைய பேர் மடக்குவாங்க, அதுக்கு பே பண்ணி ஆகணும். ஓகே. இதை வந்து நாங்கள் கம்மி பண்ண முடியும்னா எங்களால் கம்மி பண்ண முடியாது. ஓகே. எங்களோட டேங்க் காஸ்ட் இது தான். அது டிரைவர் என்ன அதை சார்ஜ் பண்ணுறானோ அதை அவங்க பே பண்ணணும். சார் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறைய சைஸஸ்லாம் அவைலபிளாக இருக்குது. அதான் நம்ம நிலம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது, அந்த மாதிரிலாம் இருக்கும்போது ஒரு செப்டிக் டேங்கோட சைஸ் வந்து நீளம் அகலம் எவ்வளோ இருக்கும்? அதே மாதிரி நீங்கள் போய் சைட் விசிட் பண்ணிவிட்டு அந்த ஒர்க்லாம் நடத்துவீங்களா? இல்லை சார், சைட் விசிட் வந்து அனுப்ப முடியாதுன்னு கிடையாது. பிகாஸ் ஏன்னா இப்போ சென்னை இந்த மாதிரி சுற்று வட்டார ஏரியா, கும்மிடிப்பூண்டி, இந்த ரெட் ஹில்ஸ் இதெல்லாம் வந்து நிறைய பேர் கால் ஃபேர் பண்ணுறாங்க, போகிறோம். பட் சில பேர்லாம் வந்து சவுத்துலேருந்துலாம் கால் பண்ணுவாங்க. அதாவது வந்து பார்த்திங்கன்னா விழுப்புரம், திருச்சி, அந்த மாதிரி ஒரு சேலம் இந்த மாதிரிலாம் கால் பண்ணுவாங்க. பட் அவங்களுக்குலாம் வந்து நாங்கள் சைட் விசிட் அனுப்பணுன்னே அவசியமே கிடையாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ டேங்க் ஒரு சைட்டுக்கு டிராயிங் போட்டிருப்பாங்க, அதில் டேங்க் எங்கே ஃபிக்ஸ் பண்ணணும்னு அவங்க டிசைட் பண்ணியிருப்பாங்க. ஆஸ் பர் வாஸ்து தான் அந்த டேங்க் வைப்பாங்க. அந்த இடத்துல நாங்கள் சொல்கிற சைஸ் அவைலபிலிட்டி இருக்கா? இப்போ ஒரு வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா உதாரணத்துக்கு 4 பேர், அந்த 4 பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் சொல்லுவோம், சார் 5.5 அடி நீளம், 3 அடி அகலம், 4 அடி ஆழம் எடுக்கணும், 3 அடி அகலம் இருக்கா பார்த்துங்க சார். இந்த இடத்துல எங்கே வைக்கணுன்றதை நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க. உங்கள் ப்ளம்பர்கிட்ட கன்சல்ட் பண்ணுங்கள், இல்லை உங்கள் இன்ஜினியர்கிட்ட கன்சல்ட் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு அந்த இடத்த டிசைட் பண்ணிட்டு எனக்கு அந்த சைஸ் அவைலபிலிட்டி இருந்தால் நீங்கள் புக் பண்ணிக்கோங்க. நாங்கள் வந்து வரும்போது அதை டேங்க்கை உள்ளே இறக்கி எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும், எந்த மாதிரி பண்ணணுன்றதை நாங்கள் சொல்லி கொடுத்துட்டு வந்துடுவோம். ஏன்னா டேங்கை உள்ளே இறக்கிறது வந்து பார்த்திங்கன்னா 5 நிமிஷத்து வேலை. டக்குன்னு வந்து ஒரு 1000 லிட்டரை வந்து 2 பேரும் 3 பேரும் தூக்கி உள்ளே வச்சுருவாங்க. பட் இன்ஸ்டலேஷன் எப்போ உங்களுக்கு நடக்கும்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வீடு கட்டி கிரகப்பிரவேசம் பண்ணி பால் காய்ச்சினதுக்கப்புறம் அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 பேர் 5 பேர் வந்து ஒரு அந்த டாய்லெட்டை யூஸ் பண்ணதுக்கப்புறம் தான் அந்த பாக்டீரியாவே உள்ளே போடணும். ஏன்னா வெறும் டேங்க் உள்ளே அந்த பாக்டீரியா போட முடியாது. ஓகே. பாக்டீரியாவுக்கு வேஸ்ட் வந்து ஹியூமன் வேஸ்ட் உள்ளே வந்தால் தானே அது வாழும். ஓகே. அதனால் இவங்க என்ன பண்ணணும்னா வீடு கட்டி முடிச்சதுக்கப்புறம் கிரகப்பிரவேசம் கிளாசெட்டில் போட்டு தண்ணி ஊற்றி விட்டிங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக க்ரோ ஆகிக்கும். இதுதான் வந்து ப்ரொசீஜர். எல்லோரும் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் கூட. ஓகேங்க சார். ஸோ தேங்க்யூ சார், ஒரு சூப்பரான ஒரு விஷயத்தை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கீங்க. பயோசெப்டிக் என்ன அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயம் சொல்லியிருக்கீங்க. ஸோ தேங்க்யூ சார். கண்டிப்பாக வீடியோ பார்க்குறவங்க வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கிளியராக வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டவுட்ஸ் கேட்குறீங்க. ஒருத்தர் வந்து எனக்கு கால் பண்ணி கேட்குறாரு, டாய்லெட் வாட்டரில் வந்து இப்போ வெசல்ஸ் வாஷ் பண்ண முடியுமான்னு கேட்குறாரு. இதெல்லாம் வந்து நடைமுறையில் யாருமே பண்ண மாட்டாங்க. பட் அந்த அளவுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா என்ன தான் நம்ம பியூரிட்டி கொடுத்தாலும் அந்த வெசல்ஸ் வாஷ் பண்ணி சாப்பிட்றதெல்லாம் வந்து நடக்காத ஒரு விஷயம். ஓகே. நீங்கள் இந்த வாட்டரை வந்து கார்டனுக்கு யூஸ் பண்ணலாம், இந்த மாதிரி செடிகள் அந்த மாதிரி இதுக்கு தான் வந்து யூஸ் பண்ண முடியும். ஓகே. தேங்க்யூ ஒன்ஸ் அகைன் தேவா பாரத் பயோ டேங்க். நன்றி, வணக்கம்.
ஸோ இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் வீட்டுக்கு பயோ செப்டிக் டேங்க் போடுற ஐடியாவில் இருந்தால் உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி குரூப் ஷேர் பண்ணுங்கள். வீடு கட்டுறவங்களும் வீடு கட்டணும்னு நினைக்கிறவங்களுக்கும் பயோ செப்டிக் டேங்க் போடலாமா வேணாமா அப்படிங்கிற ஒரு முடிவு எடுப்பதற்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. சிவில் இன்ஜினியரிங் மற்றும் வீடு கட்டுவது சம்பந்தமான நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் ரெகுலராக நம்ம யூடியூப் சேனலில் போட்டிருக்கோம். சிவில் இன்ஜினியரிங் சிம்பிள் யூடியூப் சேனல் செக் பண்ணி பாருங்கள். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோட உங்களை சந்திக்கிறேன். உங்களிடமிருந்து விடைபெறுவது அகிலன் சொல்வதை. பை.